இன்னைக்கு நாம வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது வியட்நாமுடைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ். பொதுவா வியட்நாம்ல எந்த ஒரு ஊருக்கு போனாலுமே நீங்க இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை பார்க்க முடியும். அதுவும் குறிப்பா மைகாங் டெல்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வியட்நாமிய ஊருக்கு போனாலுமே கூட நீங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் பார்க்க முடியும். இன்னொரு காலத்துல சாலை வசதிகள் அதிகமாக இல்லாத காலகட்டங்கள்ல வியட்நாமிய மக்கள் இந்த மாதிரி ஆறுகளை தான் அவங்களுடைய போக்குவரத்து தளமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தும் போது அவங்க விளைவித்த பொருட்களையும் கூட இந்த மாதிரி ஆறுகள்ல படகுகள் மூலமா விற்கிறத இந்த மாதிரி சந்தைகள் உருவாக்குறதையும் ஒரு வழக்கமா இருக்கு. அப்படி உருவானது அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ். இன்னைக்கும் கூட இவ்வளவு காலங்கள் வந்ததுக்கு அப்புறமும் கூட சாலை வசதிகள் பெருகிவிட்ட பிறகும் கூட இன்னைக்கும் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் வியட்நாம்ல லைவ்லயே இருக்குது. இன்னைக்கு அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறி இருக்குது. இப்போ நாம வியட்நாம்ல கேன்டோன் நகர்ல நாம இருக்கக்கூடிய இந்த கேன்டோன் நகர்லயே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம பக்கத்தில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது போட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதாவது நிறைய பொருட்களை விற்பாங்களாம். அதாவது ஒரு ரிவர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். அது கேந்தோவில் ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப அதிகாலையில் எழுந்திரிச்சு போகணும். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எழுந்திரிச்சு ரெடியாக இருக்கிறோம். நம்ம இவர்கிட்ட கூகுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சைட் மேப் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. கிராப் புக் பண்ணுவோம். கிராபில் புக் பண்ணி நம்ம போவோம். ஓகே. அநேகமாக வர்ற வண்டி இவர் தான் நம்ம கிராப் டிரைவராக இருப்பார் நினைக்கிறேன். சின்சாவ் சின்சா ஹலோ இஸ் அவர் டிரைவர். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. எஸ் சைத்தன்யா. எஸ் Kerang floating market. Yes. Okay. Lo pulla ranguma. Lo pulla ranguma. Lo pulla ranguma. Lo pulla ranguma. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். ஆமாம், இது வரைக்கும் தான் பைக்கு போகும். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போகணுன்னு சொல்கிறாரு. இப்படிதான் டிரைவர். சே ஹாய் புரியல. சரி, ஓகே. $200. Okay. 5 minutes later. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இப்போ போகிறோம். எப்படி இந்த போட்டை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி நம்ம ஊர் போட்டு மாதிரி தான் இருக்குது. சின்ன போட்டு. வியட்நாமில் நம்ம போயிட்டுருக்கிற தோணி படகு சவாரி. இந்த போட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த அம்மா தான் ஓட்டுறாங்க போட்டு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்மள மாதிரியே நிறைய போட்ஸ் அங்கே போகுது. வித்தியாசமாக போகிறாங்க எல்லாரும். பாருங்கள், ஒரு பெரிய போட்டு போகுது. கப்பல் மாதிரி இருக்காது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு போட்டை தான் அப்படியே ஹோட்டலாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏதோ பெரிய கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மண்
லோக்கல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கூட இங்கே நடக்குது. ரிவர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, அது கூட இங்கே நடக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு அக்கா ஏதோ பான்மி கடை வச்சிருக்கு. மோரார் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லாங்க. கேந்தோவில் கிட்டத்தட்ட நாம் ஒரு 25-30 நிமிஷமாக இங்கே போட்டிங்கில் தான் இருக்கிறோம். நல்ல ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறத விட மார்க்கெட்டு சும்மா அங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குதே தவிர மற்றபடி நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது. ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு நல்ல ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வரலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கடைகள் மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு போட்டில் தாங்க போயிட்டுருக்குறோம். இங்கே நிறைய கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சின்ன கடைகள் இருக்குது, அவ்வளோதான். பெரிய ஒன்றும் நிறைய கடைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு 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 போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது நமக்கு. ஆமாம், நல்லா ஜாலியாக போய் இப்படி சுற்றிட்டு ஆற்றில் நல்லா போய் இப்படி சுற்றிட்டு வரலாம். ஆமாம், அதுதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காலையில் ஆற்றங்கரை ஓரமாக நல்லா இருக்குது. மடங்க ஓகே. இப்போது நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுடைய ஒரு முக்கியமான இடத்துல நம்ம வந்து நின்றுட்டுருக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ஏரியா. இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது, நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய இந்த மீன் இந்த மாதிரியான கடைகள் நிறைய இருக்குது. இது அப்படி நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த ரிவர் தெரியுது, அந்த ஆறு தெரியுது. இதில் தான் அந்த போட்ஸ் எல்லாம் போகுது பாருங்கள். இதில் தான் நம்ம போட்டிங் எல்லாம் போக முடியும். இது கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது போனோம் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் போட்டில் போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள் கிடைக்கும். அந்த ஆற்ற இதுலேயே அந்த போட்லேயே சில கடைகள் மாதிரி இப்படி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அந்த போட்டில் எப்படி கடைகள் இருக்குதோ அதே மாதிரி இங்கே அந்த அந்த ஓரத்தில் அந்த ரிவர் பேங்க்லேயும் கூட உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்கும். இந்த எனக்கு பின்னாடி உங்களுக்கு கடைகள் தெரியுது பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்ன மாதிரி கடைகள் இங்கே இருக்குது அப்படின்னு. அதாவது காய்கறி கடை இருக்குது. வந்து ஒரு மீன் கடை, பெரிய மீனெல்லாம் உயிரோடு இருக்குது. ஆமாம், இப்போ கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு வெட்டி கொடுப்பாங்க. இங்கே வெட்டிகிட்டு இருக்காங்களா? நம்ம கேட்டால் இது என்ன தெரியுமா? இதை இருக்குது பாருங்கள், தவளை தெரியுதா? உயிரோடு இருக்குது தவளை. தவளை சாப்பிட்றாங்க. கேட்டால் கிலோ இவ்வளவு அப்படின்னு சொல்லி வெட்டி கொடுப்பாங்க. இது நீர் பாம்பு, நண்டு. இது வந்து ஆக்டோபஸ், குட்டி ஆக்டோபஸ். இதெல்லாம் ஆக்டோபஸ் குட்டிகள்.
தவளை ஒன்று வெளியில் ஓடி ட்ரை பண்ணுது. பெரிய பெரிய தவளையாக இருக்குதா? இப்போ அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தாண்டி வந்துட்டோம், பார்த்துட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு காலத்தில் இங்கே ஆற்றங்கரை சார்ந்த அந்த வாழ்க்கை முறை இருந்திருக்குது. ஆற்றங்கரை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருந்திருக்குது. அதை வச்சு இங்கே ஒரு பெரிய ஒரு எக்கனாமி டெவலப் ஆகிருக்குது. அதாவது இங்கே விளைவிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இங்கேயே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இந்த ஆறு சார்ந்த இடங்களில் விளைஞ்சிருக்கும் இல்லையா, விவசாயம் பண்ணி அதை கொண்டு வந்து விற்றுருக்காங்க. அதே மாதிரி அந்த இது பக்கத்துலேயே அந்த ஆற்றங்கரை சார்ந்து இந்த மீன்பிடி தொழிலெலாம் இருந்திருக்கும், ஃபிஷ்ஷிங் எல்லாமே இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸையும் வந்து இந்த சீ ப்ராடக்ட்ஸையும் வந்து இங்கே விற்றுருக்குறாங்க. அது அப்படி தான் இது ஆரம்பிச்சிருக்கு இந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போது நிறைய பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இதில் இருக்குது. இந்த மார்க்கெட்டோட டைமிங் வந்து அதிகாலையிலேருந்து ஃப்ரம் த ஏர்லி மார்னிங் டு ஒரு 8 o'clock வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அது டிஸ்கஸ் ஆகிடுது. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி. நம்ம காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தோம். ஒரு 2 hours நல்ல ஒரு பொழுதுபோக்கு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கே போட்டிங் மட்டுமே இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் இதுதான். அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இங்கே நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500 ரூபா 400 ரூபா இருந்தாலே ஒரு அரை மணி நேரம் போட்டிங்கு நம்ம அழகாக போயிட்டு வந்துட முடியும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கேந்தோவில். அவசியம் வந்தால் இங்கே வாங்க. இது கைராங் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடலாம் இந்த இடம்.